அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா முரளி. முதலாவது எல்லோருக்கும் என் வணக்கம், நன்றி. இந்த தமிழ் சிறப்பு புஸ்தக விழாவுக்கு மிக பிரமாதமான தலைப்பு, திறவெளி திறப்பு முகம். நாம் கண்கள் இருந்தும் கூடாக இருக்கக்கூடாது. பார்வையில் விஞ்ஞான கண்ணோட்டம் இருக்க வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நாம் வாழும் இந்த வாழ்க்கை மிக புனிதமானது, மிக சிரேஷ்டமானது. நம் பார்வை, நம் கண்ணோட்டம் விண்ணில் இருக்க வேண்டும். நம் பாதை, நம் பாதம் பூமியில் இருந்தால் கூட நம் குறிக்கோள் விண்ணை தாண்டி போக வேண்டும். நட்சத்திரங்களை படிக்க வேண்டும். பார்வை இருந்தால்தான் படித்த, வாசித்த, கேட்ட, பயணம் செய்த, இப்படி விஞ்ஞான கண்ணோட்டம், அறிவை விரிவு செய்யும் கண்ணோட்டம், இவைகள் நாம் பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இயற்கையை நேசி, மனிதனை நேசி, இசையை நேசி, கவிதையை நேசி, தமிழை உன் மூச்சாக நேசி, கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த தமிழ் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக எங்கிலும் தமிழ் வளர வேண்டும். தமிழ் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த பார்வை இருந்தால்தான் புதிய கண்டுபிடிப்பு, இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு புதிய வெளிச்சம். எத்தனையோ நோய்கள் குணப்படுத்தும் நல்ல பார்வையும் நல்ல அறிவும் இருந்தால். இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம். நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இயற்கையால், இந்த கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த பார்வை, நம் முகம், அதில் ஒரு கம்பீரம் இருக்க வேண்டும். நம் பேச்சில் ஒரு நடையில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடம் நாம் வாழும் இந்த வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்த வரம். அதனால் நம் பார்வை எப்படி இருக்க வேண்டும்? நம் பார்வை சரியான பார்வை இருக்க வேண்டும். இது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதில் நாம் அனுபவித்தல், கடைசியாக முக்தியை தேடுதல். அதற்கு ஒரு பக்தி கண்ணோட்டம் தேவை, கூடவே விஞ்ஞான கண்ணோட்டம் தேவை. இப்படி இருந்தால் நம் பார்வையில் வெளிச்சம் இருக்கும், நம் முகத்தில் தெளிவு இருக்கும். கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம், நிம்மதி சந்தோஷத்தை காணலாம். வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.